அனைவருக்கும் வணக்கம். 2026 வருடத்தில் மார்ச் மாதம் ஜோதிட ரீதியாக ரொம்பவே முக்கியத்துவமானதுங்க. ஜோதிடத்தில் கர்மகாரகன் நீதிமான் எனப்படும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியானது விஸ்வவசு வருடத்தில் நடக்கும் ஒரு முக்கிய ஜோதிட மாற்றமாக சொல்லப்படுதுங்க. இந்த கிரக மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சியானது கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உயர்வான எண்ணங்களை கொண்ட கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி மற்றும் விரையாதிபதியான சனி பகவான் தற்போது கோச்சாரத்தில் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தனது 3ஆம் பார்வையால் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். 7.5 சனியின் 3வது 2.5 ஆண்டு ஆரம்பம். 5 ஆண்டுகளாக கண்ணீர் விட்டு வெளியில் சொல்ல முடியாமல் நீங்கள் அனுபவித்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துருச்சுங்க. 7.5 சனியின் 3ஆம் சுற்றுப்பகுதி எப்படி நல்லது செய்யும் அப்படின்னு சந்தேகம் உங்களுக்கு தோணலாம். வீண் செலவுகளை குறைச்சிட்டு உங்கள் வருமானத்துக்கு ஏற்ப திட்டமிட்டு அகலக்கால் வைக்காமல் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் கடன் இல்லாத பெருவாழ்வு வாழும் பாக்கியத்தை சனி பகவான் தந்துடுவார். குடும்ப பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க நீங்கள் வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க முயல்வீங்க. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடை தாமதங்கள்லாம் ஆகலும். வருமானம் அதிகரிக்கும். இனிமேல் வராதுன்னு முடிவு செய்ய வரா கடன்லாம் வசூலாகும். குடும்ப உறுப்பினர்களின் நல்ல மதிப்பை பெற கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே செலவு செய்வீங்க. வீடு வாகன வசதியும் நிதி நிறுவனங்கள் தேவையான கடனுக்கு வங்கிகள் பழைய சேமிப்புகள் இன்சூரன்ஸ் பாலிசிகள் முடிவடைந்து ஒரு நல்ல தொகை உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். வாழ்க்கை தரம் உயர்ந்து சிறப்பாக இருப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் நிலவுங்க. சுப நிகழ்வுகள்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் ராசியை சனி கடந்த போது ஏற்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு இப்போ தீர்வு கிடைக்குங்க. உங்களின் முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். பேச்ச தொழிலாக கொண்டவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. வக்கீல்கள், சேல்ஸ்மேன்கள், இலக்கிய பேச்சாளர்கள், ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துறவங்க இவர்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. தொழில் ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிக குறுகிய காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய விளம்பரம் கிடைக்க போகுது. உங்கள் திறமைகள் அனைவராலும் போற்றப்பட போகுது. மருத்துவத்துறையில் உள்ளவர்கள், உணவுத்துறையில் உள்ளவர்கள் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கும் அமைய போகுது. ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்கிறவங்க, தயாரிப்பாளர்கள், அழகு பொருட்கள், கைவினைப் பொருட்கள் போன்றவற்றை விற்பனை செய்கிறவங்க, உடற்பயிற்சி கூடம், அழகு நிலையம் போன்றவற்றை நடத்துகிறவங்க இவர்களுடைய வருமானங்கள் குறிப்பிடத்தகுந்தபடியாக இருக்குங்க. அரசு பணியில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வோட கூடிய இடமாற்றம் ஏற்படும். பலர் சொந்த ஊருக்கு அல்லது சொந்த ஊருக்கு அருகில் பணி மாற்றம் கிடைக்கும். காவல்துறை, இராணுவத்தில் பணிபுரிகிறவர்களுக்கு அதிக அளவிலான பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய இன மத இயக்கங்களின் முதன்மை பதவியும் கௌரவமும் உங்களை தேடி வரும். மனமுதிர்ச்சியோடு நீங்கள் விவேகமாக நடந்துக்குவீங்க. உங்களின் அனுசரணையான அணுகுமுறை எல்லாரிடமும் நல்ல மதிப்பை பெற்றுத்தரும். தொழில் தொடர்பான உங்களின் முயற்சிகள் பலிதமாகும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தவும் வாய்ப்பு உருவாகும். தொழில் நிலவி வந்த மந்த நிலையெல்லாம் இப்போ மாறும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களை தேடி வரும். தொழில் ஆரம்பித்து கால் ஊன்ற முடியாமல் தவித்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் திருப்தி தரும். ரியல் எஸ்டேட், கட்டுமான பணி, சுரங்க தொழில், டிராவல் ஏஜென்சி, டெக்ஸ்டைல்ஸ் தொழில், மருத்துவர்கள் போன்றவர்களுக்கு பொன்னான நேரமாக இந்த சனி பயிற்சி காலம் அமையப்போகுது. இவர்களுக்கு அரசின் சலுகைகள், மானியங்கள் எளிதில் கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிக்கு ஏற்ற காலமாக இது அமையும். உங்களுக்கு தெரிந்த நன்கு பரிச்சயமான தொழிலே சிறக்கும். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் லாபமடைய வாய்ப்பு உண்டாகுங்க. நீர்வளம் பெருகும். விவசாயம் செழிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். மூத்த சகோதர வழி ஆதாயம் உங்களுக்கு உண்டாகுங்க. செலவுகளை கட்டுக்குள்ள வைத்து கொள்ள சேமிப்பை உயர்த்த நீங்கள் முயற்சி செய்யணும். மேலும் சனியின் 3ஆம் பார்வை பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பதியுதுங்க. வீடு வாகனம் தொடர்பான உங்களின் கனவுகள்லாம் பலிதமாகும். வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு போவாங்க. வங்கிகள், நிதி நிறுவனங்களின் உதவியுடன் வீடு, மனை, நிலம் வாங்குறது சுலபமாக உங்களுக்கு நடைபெறுங்க. ஒரு சிலர் பழைய வீட்டை விற்றுட்டு புது வீடு வாங்குவாங்க. சுமாரான வீட்டில் இருந்தவங்க வசதியான வீட்டுக்கு போவாங்க. தாயின் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் அதிக செலவு செய்ய நேரிடுங்க. அண்ணன் தம்பிகளிடமெல்லாம் யார் அம்மாவை பராமரிக்கிறதுங்கிறது கருத்து வேறுபாடு அதிகமாகும். பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நாட்டம் குறைந்து டிவி, சினிமா, மொபைல் ஃபோன் என எண்ண அலைகள் சிதறும்.
சிறு சோம்பேறித்தனம் ஏற்படும். நல்ல மதிப்பெண் பெற சுறுசுறுப்பும் தெளிந்த சிந்தனையும் தேவைப்படுங்க. புரிஞ்சு கொள்றதுக்கு நல்ல மன தெளிவு வேணும். சில குழந்தைகள் பள்ளி ஏமாற்ற நேரும். சில உடல் உபாதைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளும் பாராட்டுகளும் பெறுவாங்க. விளையாட்டுத்துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் சாதனை படைக்க ஏற்ற காலங்க இது. சனியின் 7ஆம் பார்வையாளர் ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. வாக்குஸ்தானத்தில் நிற்கும் சனி பகவான் உங்களின் வாய் வார்த்தையால் தேவையில்லாத வம்பு வழக்கை ஏற்படுத்துவார். அதனால் வாக்கில் நிதானம் தேவைங்க. யாரையுமே கடுமையாக பேசக்கூடாது. தம்பதியினர் கருத்து வேறுபாடு காரணமாக ஒற்றுமை குறைவு ஏற்பட்டு கோர்ட்டு படியேற நேரிடலாம். எப்பொழுதோ ஏற்பட்ட செக் தொடர்பான கேஸ் உங்களை படுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாகும். கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். அதிக வெளியூர் பயணம் செல்ல நேரிடுங்க. பணிபுரியும் இடத்துல உள்ள விதிகளை மீறாமல் உயர் அதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது. தரம் குறைந்த பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் சட்டத்தின் பிடியில் சிக்க நேரிடும். அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வருமான மகிழ்ச்சியை தரும் விதமாக இருக்குங்க. தொழிலாளர்களுக்கு குறைந்த வேலைக்கு நிறைந்த வருமானம் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு தேடி வரும். கூட்டு தொழிலில் இதுவரைக்கும் இருந்த மாற்று கருத்தெல்லாம் இப்போ மறையும். நண்பர்களும் பங்குதாரர்களும் தொழில் வளர்ச்சிக்கு கை கொடுத்து உதவுவாங்க. மேலும் சனியின் 10ஆம் பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதால சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையான நல்ல சம்பவங்கள்லாம் நடைபெறும். தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் மிகும். தீவிர சிந்தனைகள் இருக்கும். சிலருக்கு மறைமுக வழியில் தனலாபங்கள் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், புதையல், லாட்ரி, உயில் மூலம் எதிர்பாராத வகையில் பணவரவு வந்து சேரும். எப்படி பணம் வந்ததுன்னு வெளியில் சொல்ல முடியாத வகையில் பணவரவு இருக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதால கௌரவம், அந்தஸ்து அதிகரிக்கும். உங்களுடைய சொல்ல அனைவரும் கேட்கும் நிலை உருவாகும். பட்டங்களும் பதவிகளும் தேடி வரும். அரசியல் பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள், பெரிய மனிதர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். தேங்கி கிடந்த பழைய பணிகள்லாம் மளமளன்னு முடியும். சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் கௌரவமும் கிடைக்கும். செயற்கை கருத்தரிப்பு முயற்சிக்கு இது சாதகமான காலமாக இருக்க போதுங்க. குழந்தைகளால் மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். கலைத்துறையினருக்கு இது சிறப்பான எதிர்காலமாக அமைய போகுது. தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்க போகுது. கடவுளே இல்லைன்னு கூறியவங்க கூட பிரபஞ்ச சக்தியை உணர்வாங்க. தடைப்பட்ட பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியின் காலத்தில் தடைப்பட்ட திருமணம் தற்போது உங்களுக்கு வசப்படும். சுயஜாதக ரீதியான தோஷங்களும் சாபங்களும் விலகும். மனசில் எதிர்பார்த்தபடியே நல்ல வரன் வந்து சேரும். இளம் காதலர்களுக்கு பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் நடக்கும். 2ஆம் திருமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல செய்தி வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிக நன்மைகள் நடக்கும். புகுந்த வீட்டில் உங்களின் பேச்சுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். அந்தஸ்து, கௌரவம் உயரும். பெண்களுக்கு நிம்மதியான சூழல் நிலவும். குடும்பத்தில் நிலவிய குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள்லாம் உங்களை தேடி உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் வருவாங்க. பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் குறையும். சிக்கனமாக இருக்க முயற்சி செய்வீங்க. நீங்கள் அடமானத்தில் உள்ள நகைகளை மீட்கக்கூடிய சந்தர்ப்பம் கூடி வரும். புதிய அணிகலன்கள், அழகு, ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. மன வாழ்க்கை மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். அற்புதமான நல்ல நேரமாக இது அமைய போகுது. மூத்த சகோதர சகோதரிகளிடமிருந்து கருத்து வேறுபாடு மறைந்து தடைப்பட்ட பாக பிரிவினை சொத்து பணமெல்லாம் வந்து சேரும். பரிகாரமாக நீங்கள் கோயில், குளம், கிணறு, நீர்நிலைகளை சுத்தம் செய்யும் பணி செய்கிறதால உங்களுக்கு புண்ணியம் உண்டாகும். துப்புரவு தொழிலாளிகளுக்கு உணவு, ஆடை தானம் செய்யுங்க. அது மேலும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். பொதுவாகவே கும்பராசிக்கு உச்சம் பெற்ற சனி உயர்வுக்கு தான் காரணமாவார். நீசம் பெற்றால் செவ்வாயின் பலத்தால் உயர்வை எட்ட வைப்பார். கட்டுக்கோப்பான உடல், சுகாதாரமான சூழல், தீர்மானமான முடிவு அத்தனையும் இந்த ராசினருக்கு இருக்கும். எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கும் எண்ணம் எழாது. கும்பராசிக்காரர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜென்ம சனி விலகுது. 24/4/2028 வரையிலும் பாத சனியாக அமர்ந்து பலன் தர போகிறார். அவர் ஆட்சி பெற்று வலுவாக அமர்றதால மனசில் சாந்தம் பிறக்கும். வீண் பயம் அகலும். வற்றிய பணத்தை நிரம்ப வைப்பார். குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி தங்க வைப்பார். உங்களின் பழக்கங்களை நல்ல முறையில் மாற்றிக்கொள்வீங்க. பிள்ளைகளின் திருமணம் குறித்த கவலைகள்லாம் விலகும். இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்களில் அலட்சியம் காட்டாதீங்க. பெரிய நோய் இருக்கிறத போன்ற பிரம்ம வந்து நீங்கும். பொதுவெளியில் அடுத்தவங்க விவகாரத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். எதை பொருட்டுமே எவருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. முக்கியமான பெரிய விஷயங்களை கையில் எடுக்கும்போது வீட்டு பெரியவர்களின், அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. சனி பகவான் பூரட்டாதி சாரத்தில் சஞ்சரிக்கும் காலமான 6/3/2026 முதல் 2/4/2026 வரை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். பணம் வரும். விலையுயர்ந்த பொருட்கள் மற்றும் வீடு வாங்குவீங்க. எதிர்ப்புகள்லாம் விலகும். கவலைகள் தீரும். அதே சமயம் சனி பகவான் 2/4/2026 முதல் 14/4/2027 வரை உத்திரட்டாதியில் செல்வதால் புது பதவிகள்லாம் தேடி வரும். தைரியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க.
சனி வக்கரத்தில் செல்லும் காலத்தில் நிதானம் ரொம்ப அவசியங்க. அதாவது 15/7/2026 முதல் 30/11/2026 வரை மற்றும் 28/7/2027 முதல் 13/12/2027 வரை சனி பகவான் வக்கரத்தில் செல்வதால் பழைய கசப்பான சம்பவங்களை மனசை வாட்டும். முன்கோபத்தை தவிர்த்துடணும். நீங்கள் பணவரவு ஓரளவுக்கு இருக்கும். இந்த சனி பயிற்சி காலத்தில் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 8 மற்றும் 11ஆம் இடங்களை பார்க்குறதால தாயாரின் உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சும்மா அதிகரித்து கொண்டே இருக்குங்க. சில காரியங்கள்லாம் போராடி தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்களின் அன்பு தொல்லை உங்களுக்கு அதிகமாகும். காலில் சிறு சிறு காயங்கள் ஏற்படும். வாகனத்தில் அதிக வேகம் வேண்டாங்க. இருந்தாலும் திடீர் பணம் வரும். வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு குடும்பத்தில் கூச்சல் குழப்பங்கள் விலகும். சந்தோஷம் பெருகும். கணவரின் அலுப்பும் சலிப்பும் நீங்கும். பணியிடத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சம்பளம் உயரும். வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்வீங்க. புதிய முதலீடுகளால் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீங்க. ஹோட்டல், இரும்பு, ஸ்பெகுலேஷன் வகைகளில் ஆதாயம் உண்டாகும். உங்களுக்கு கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. சந்தையின் சூழலை அறிஞ்சு செயல்பட்டால் இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடி முன்னேற்றம் உண்டாகும். சம்பளம் உயரும். புதிய பதவிகளுக்கு உங்களோட பெயர் பரிந்துரைக்கப்படும் வாய்ப்பு உண்டாகும். மேலதிகாரி உங்களை புரிஞ்சு கொள்வாங்க. இருந்தாலும் அதிகாரிகளை பற்றிய விமர்சனங்களை நீங்கள் யாருக்கிடமும் வைக்க வேண்டாம். மேலும் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வாகன சேர்க்கை ஏற்படும். சகோதரர்கள் மத்தியில் ஒற்றுமை கூடும். சொத்து பிரச்சனையில் நல்ல முடிவு வரும். வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாகும். திருமணம் நடத்துறதுல ஏற்பட்ட தடை தாமதங்கள் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் வேலை செய்யும் பிள்ளைகள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் நல்ல தீர்வுக்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த அரசு வேலை கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் புதிய வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும். குடும்ப தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வரணமையும். பிள்ளைகள் பெற்றோர்களால் பாராட்டப்படுவாங்க. பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமைகளில் சிவன் கோயிலை வலம் வருவது நல்லது. சனி பகவானின் அருளை பெற முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.